2021 அவங்கள எக்ஸிட்லேயும் வைக்கல, ஒப்பீனியன் போல்லையும் வைக்கல. பட் 6.25 வாக்கெடுத்து 6.5 வாக்கெடுத்து கமலஹாசனையும் தினகரனையும் தாண்டி தான் போனாங்க. அதே மாதிரி 24 அவங்களுக்கு 4 விழுக்காடு தான் வரும்னு சொன்னாங்க. 8 விழுக்காடு வந்தாங்க. இப்போ ஒப்பீனியன் போலில் 5 விழுக்காடு தான் கொடுக்குறான். பொதுவாகவே ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல் எல்லாத்தையும் வந்து 2 தேர்தலில் சீமான் வந்து டிஃபை பண்ணி தான் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த முறையும் சீமானுக்கு ஓட்டு சைலண்ட் ஓட்டு. சீமான் 2 முறை எக்ஸிட்டையும் ஒப்பீனியன் போலையும் முறியடித்தவர். இந்த முறை எப்படி முறியடிக்கிறாரு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ சீமான் ஸ்டெடியான தலைவர், கன்சிஸ்டான தலைவர், உறுதியான தலைவர்னு சொல்லும்போது அவர் வந்து மே இன எழுச்சி மாநாட்டில் தமிழங்கிறத முன்னிறுத்தி தமிழர் இஷ்யூகளை ஹைலைட் பண்ணி வரும்போது கமலஹாசன் தினகரன் சூழ்நிலையால் அண்ணாமலை அவர் நம்ம களத்துக்குள்ளே வரவிடாமல் டெல்லி பார்த்துக்கிட்டாங்க. தாண்டி போன மாதிரி விஜயும் வந்து செகண்ட் செட்டில் வந்து தெளிவாக சீமான் தாண்டினா கான்ஃபிடண்டாக இருங்கன்னு நானே சொல்கிறேன். விஜய் அதில் தப்பு பண்ணுவார். அந்த தப்புக்குள்ள இதில் சீமான் எழுப்புவார். குறிப்பாக ஆன்டி ஸ்டாலின்கிற மட்டும்தான் அந்த ஓட்டோட தன்மை. மக்களவை தேர்தல் வரும்போது ராகுலா மோடியானி வரும். இப்போ மோடி கூட எடப்பாடியும் ஸ்டாலின் கூட ராகுலும் நின்றுட்டாங்கன்னா விஜய்க்கு ஸ்டாண்ட் இல்லை. ராகுலை இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணதுக்கு 24 பண்ண மாதிரி அவர் இல்லைன்னு சொல்லிட்டு போவார். அப்போ சீமான் தான் தொடர்ந்து தனிச்சு நிற்கிறாங்க. அதில் விஜய் எடுத்த ஓட்டில் பெரும்பகுதி சீமானுக்கு வரும். அல்லது விஜய் வந்து எக்ஸ்போஸ் ஆக நேரிடும். இந்த ஒன் டைம் ஓட்டை செகண்ட் டைம் ஓட்டாட்ட ஆக்கணும்னா இவர் கூட்டணி இல்லாமலும் தனிச்சு நிற்கணும். அந்த இடம் சீமான் கிட்ட வசமாக மாட்டிக்குவார். மிக தெளிவாக இருக்கார். சீமான் கான்ஃபிடண்டாக இருக்கார். நீ காலையில் பேசினேன், அடுத்த ரவுண்டில் கமலஹாசன் திறந்து தட்டி போட்ட மாதிரி இவரையும் தட்டி தூக்கி போட்டு போயிடலாங்கிறதுல சீமான் வந்து ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கிறார். இந்த தடவை எப்படி வந்தாலும் வரட்டுங்கிற கணத்துல தான் அவர் பேசுகிறாரு. ஸோ இவரோட முடிவுங்கிறது சீமானுக்கு தமிழ் தேசிய இது மேலும் அடுத்த கட்ட எழுச்சி வந்து பெரிய அளவில் இருக்கும். ஒவ்வொருத்தரையும் 2வது ரவுண்டு வீழ்த்தி தான் சீமான் எழும்பியிருக்கிறாரு. இப்போ விஜய் திமுக போட்டியை காலி பண்ணது சீமானுக்கு பெரிய லாபம். அந்த லாபத்தை பயன்படுத்தி சீமான் உள்ள புகுந்து அடிச்சு அறிய வேண்டியதான். கொள்கை ஐடியாலஜி இருக்கனால ஈஸியாக ஏற முடியும். தனிச்சு போட்டிகளில் தனித்தன்மை இருக்கனால ஈஸியாக ஏற முடியும். விஜய்க்கு மேக்சிமம் இதுதான். என்ன விஜய் வில் கம் டவுன், சீமான் வில் go up by his ideology and consistent political stand. ஸோ இந்த தன்னோட கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய சீமானுக்கு இந்த தேர்தலில் அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து எக்ஸிட் போல் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி எல்லாம் வெளியாகுது. நாம் தமிழர் எந்த அளவுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸை காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் 2021 அவங்கள எக்ஸிட்லேயும் வைக்கல, ஒப்பீனியன் போல்லையும் வைக்கல. பட் 6.25 வாக்கெடுத்து 6.5 வாக்கெடுத்து கமலஹாசனையும் தினகரனையும் தாண்டி தான் போனாங்க. அதே மாதிரி 24 அவங்களுக்கு 4 விழுக்காடு தான் வரும்னு சொன்னாங்க. 8 விழுக்காடு வந்தாங்க. இப்போ ஒப்பீனியன் போலில் 5 விழுக்காடு தான் கொடுக்குறான். பொதுவாகவே ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல் எல்லாத்தையும் வந்து 2 தேர்தலில் சீமான் வந்து டிஃபை பண்ணி தான் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த முறையும் சீமானுக்கு ஓட்டு சைலண்ட் ஓட்டு. அது இந்த முறையும் அவர் டிஃபை பண்ணி அவர் என்ன ஓட்டு அவருக்கு இருக்குங்கிறது 4ஆம் தேதி தேர்தல் முடிவில் தான் அவருக்கு தெரியும். எனிவே அவர் பெரிய அளவு அவருக்கு காஸ்ட் கன்சால்டேஷன் அந்த வளர்ச்சியெல்லாம் வர்றத ஊடக வெளிச்சமும் ஒரு டக்கால்ட்டி அரசியலும் மூலமாக விஜய்க்கு பாப்புலாரிட்டியை வச்சு அதை தடுக்கிறதுக்கு முயற்சி நடந்தது. எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குங்கிறது 4ஆம் தேதி தேர்தல் முடிவில் தெரியும். சீமான் 2 முறை எக்ஸிட்டையும் ஒப்பீனியன் போலையும் முறியடித்தவர். இந்த முறை எப்படி முறியடிக்கிறாங்க நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சார், குறிப்பாக இதுக்கு முன்னாடி டேட்டாவோட நீங்கள் சொல்ல விஷயம், அதிமுகலேருந்து சீமான் அவர்கள் வாக்குகளை வந்து பிரிச்சுட்டு வராருன்றது இந்த தேர்தலையும் அது நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தலையும் கண்டிப்பாக அது நடக்கும். அதை குறி வச்சு தான் முக்குலத்தோர எடப்பாடிக்கு எதிராக சீமான் திருப்பினார். இந்த நாடார்களை திருப்பினார். இந்த நாடாரெல்லாம் ஒரு சிலர் போட்டிருக்காங்க சொல்கிறாங்க. தென் பிராமணர்களை திருப்பினார். பிராமணர்களும் போட்டிருக்கிறத பதிவு பண்ணுறாங்க. அப்போ எல்லாமே வந்து விஜயாலும் சீமானாலும் எடப்பாடி தானே லாஸ். ஒரே பக்கம் தான் அடி விழுது. எடப்பாடி தான் அதை அடிக்குது. ஸோ அந்த இடத்துக்குள்ள எடப்பாடிக்கு சீட் கன்வர்ஷன் வந்து 75லேருந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும். சார், இப்போ அண்ணாமலை ஃபேக்டர் இம்பாக்டை ஏற்படுத்திருக்கு நினைக்கிறேன். அண்ணாமலை ஃபேக்டர் வந்து அண்ணாமலையை நம்பி வந்த ஓட்டர்ஸ் எல்லாம் விஜயை நோக்கி போகிறான். மீண்டும் அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணி தான் விஜய்கிட்ட இருந்து அந்த ஓட்டை எடுக்க முடியுங்கிற ஒரு கருத்தை பிரபல பத்திரிகையாளர்களே வந்து சொல்கிறாங்க.
சார், ஆனால் இப்போது சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது சில பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து, நீங்கள் சொன்ன மாதிரி எதிர் விஷயத்தை தான் விஜய் அவர்கள் வந்து பேசுகிறாரு. ஆனால் அவங்க ஒரு நெரேட்டிவாக செட் செய்கிறாங்க. ஸ்டாலினை வீக்கெண்ட் பண்ணுறாரு, ஸ்டாலினை வீக்கெண்ட் பண்ணுறாருன்னு. அதுக்கு எந்தவித வாய்ப்புமே இல்லாத. இல்லை இதுவரை நீங்கள் சொன்ன சீமான் எடுத்த ஓட்டு திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. அதிமுக தான் பாதிக்கப்பட்டிருக்கு, திமுக பாதிக்கப்படல. ஆமாம். அண்ணாமலை மிக கடுமையாக திமுக வைத்து செந்தில் பாலாஜி அந்த விரோதத்தெல்லாம் காட்டி அமைச்சர்களுக்கு அதிலெல்லாம் பேட்டி கொடுத்து கடுமையாக நின்று ஸ்டாலினை அடித்து பலையனப்படுத்துறது எடப்பாடியே தான். புரியுது. கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பு பண்ணி பலையனப்படுத்துறது எடப்பாடி தான். நீங்கள் செங்கோட்டையனையும் சத்யபாமாவையும் தூசி மோகனையும் லோகேஷையும் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு போட்டி அதிமுக ஆட்களை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு நாங்கள் வந்து ஸ்டாலினை பலைப்படுத்தணும், எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தூக்கிட்டு வந்து ஸ்டாலினை எப்படி பலையனப்படுத்த முடியும்? அதில் என்ன லாஜிக் இருக்குது? நீங்கள் ஒரு சினிமா நடிகர் இன்னொரு சினிமா நடிகர் கட்சியில் உள்ள பாமர மக்களை தான் எடுக்க முடியும். கிறிஸ்டின் வந்துனா கூட பாஜக பிடிக்காத அதிமுக கிறிஸ்தவர்கள் தான் முதல்ல எடுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் திமுக கிறிஸ்தவர்கள் பக்கத்தில் நீ கை வைக்க முடியும். அப்போ எப்படின்னாலும் கூட நீங்கள் என்டிஏ ஓட்டிலையும் எடப்பாடி ஓட்டிலையும் நீங்கள் ரெண்டையும் சேர்ந்து பலையனப்படுத்துறது 13 விழுக்காடு ஓட்டு வர இருக்கும். ஸ்டாலினை பலையனப்படுத்துறது 8 விழுக்காடு தான் இருக்குன்னு சொல்லும்போது அவங்க 35 இருக்கிறவங்க அவங்க ரொம்ப குறைஞ்சி 25க்கு போவாங்க. ஸ்டாலின் 42 இருப்பார். அப்போ நீங்கள் எல்லாரையும் பலையனப்படுத்தியும் காங்கிரஸ் உங்களுக்கு சாதகமாக சொல்லக்கூடிய காங்கிரஸே 27 to 30க்கு மேலே வர முடியாதுன்றாப்புல. இந்த இதுபடியே 24 25ன்னு சொன்னால் கூட 27 to 30க்கு மேலே வர முடியாதுன்னு காங்கிரஸே சொல்கிறான். அப்போ நீங்கள் எப்படி சீட் கன்வென்ஷனில் ஸ்டாலின்கிட்ட நெருங்கி போக முடியும்? வாய்ப்பே இல்லை. அப்படி நீங்கள் ஏறி வரும்போது அடி வாங்குறது தலையில்லாத முண்டமான என்டிஏ வாக்குகளும் நிலைப்பாட்டில் மாறின எடப்பாடி வாக்குகளும் தான் மாறுமே தவிர நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு வாக்கு எப்படி மாறும்? நிச்சயமாக. பொதுவாக ஸ்டாலினுக்கு எதிராக எல்லா தேர்தலையுமே எதிர்த்து பேசக்கூடியவங்க என்னைக்கும் பேசுவாங்க. நாளைக்கும் கருணாநிதி மேல உள்ள வன்மத்தையும் கோபத்தையும் நாளைக்கும் 26க்கு அப்புறம் அவங்க பேசத்தான் செய்வாங்க. அதுக்கு நம்ம பெரிய வேலிடிட்டி கொடுக்காங்க. கல நிலவரம் இது 2 தான் போட்டி. பன்னுட்ராமத்தில் எதான் சொல்றாரு, நானும் எதான் சொல்றேன். எந்த திராவிட கட்சிகளில் எந்த கட்சி தோற்குதோ அதற்கு அடுத்த சித்தாந்தம் வந்து வளரும்ன்றது கொஞ்ச நாட்களாக பேசக்கூடிய ஒரு விஷயம். இன்கேஸ் அதிமுக இந்த தேர்தலில் வந்து தோல்வியை தழுவும் பட்சத்தில் அங்கே தமிழ் தேசியம் வளருமான்ற ஒரு கேள்வி இருக்கு. தமிழ் தேசியம் கண்டிப்பாக வளரும். சீமான் தமிழ் தேசியத்துக்காக திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக 4 வரையும் அடிக்கிறாரு. இன்னைக்கு ஒன் டைம் ஓட்டு, புற்றீசல் ஓட்டு, காளான் ஓட்டு, நீர்க்குமிழி ஓட்டு எடுத்து வச்சிருக்கக்கூடிய விஜய் தெரிஞ்சு போவோம் எவ்வளவு இருக்கட்டு அவர் வந்து காங்கிரஸ் எதிர்க்க மாட்டார். அப்போ திராவிட கட்சிகள் காங்கிரஸுக்கு சாலரா அடிச்சதுனால தான் நாட்டில் பல கஷ்டங்களுக்கு காரணம். திராவிட கட்சிகள் பாஜகவுக்கு சாலரா அடித்ததுலையும் கஷ்டங்களுக்கு காரணம் சீமான் சொல்றாரு. அப்போ சீமான் 4 வரையும் எதிர்த்து திராவிடத்தை எதிர்த்து ஸ்டாலினை எதிர்த்து தெளிவாக நிற்பார். விஜய் காங்கிரஸ் கூட்டணி கிடைக்கலன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனையும் பாய்காட் பண்ணிடுவார். சீமான் இப்பவே 20 MP 20 MLA 20 பெண்கள் 20 ஆண்கள் டிக்ளேர் பண்ணிட்டாரு. 4 வரையும் அது பண்ணு துணிஞ்சு நிற்கிறாரு. கன்சிஸ்டன்டான பண்ணு நிற்கிறாரு. என்ன ஓட்டு வருதுங்கிறது 2வது விஷயம். எவ்வளவு வந்தாலும் அவர் நிற்பார். அப்போ அவர் களத்துக்குள்ள அவர் 40 மணியான கேண்டிடேட்டை தயார் பண்ணி அவர் களம் காண போறாரு. இப்ப விஜய் தரப்பு என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க? காங்கிரஸ் கூட்டணி வராதான்னு வழி மேல் விழி வைத்து காங்கிரஸுக்காக காத்திருப்பாங்க. அதுவே சீமானுக்கு ஹீரோ இமேஜை ஏற்றிரும். விஜய் பாரியா அவர் சந்தர்ப்பாத அரசியல் திமுக இருக்கக்கூடிய காங்கிரஸ், திமுகவுக்கு முட்டு கொடுத்த காங்கிரஸ் தன் பக்கம் வராதான்னு நினைக்கிறாரு. அப்படின்னு பார்க்கும்போது சீமான் வந்து தெளிவா நின்று அடிச்சு 4 பேர் அடிச்சு நிற்பாரு. காங்கிரஸ் ஒரு இடையில வரலன்னு வைங்க, விஜய் பாய்காட் பண்ணிட்டு போயிடுவார். புரியுது. வாக்கு நிரூபிச்சும் பாய்காட் பண்ணுவார். ஒன் டைம் வாக்கு நிரூபிச்சும் பாய்காட் பண்ணிடுவார், நிற்க மாட்டார். குறிப்பாக 2 திராவிட கட்சிகள் எது நல்லா? திமுகவுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா திமுகவுக்கு அலையன்ஸ் வந்து கண்டினியூயிங் ப்ராசஸ். திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு சீட்டு கட்சியான வேல்முருகனை தவிர மீதி எல்லாருமே வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்கிறாங்க. 1. 2வது அந்த கூட்டணிக்குள்ள 2.7 விழுக்காடு எடுத்த கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி தேமுதிக உள்ள நுழைச்சிருக்காங்க. தேமுதிகவால் வாக்கு இருக்குன்னு அனிதா ராதாகிருஷ்ணன் அவரே சந்தித்தேன். அவரை கொடைக்கானலில் கால்டன் ஹோட்டலில் சந்தித்து பேசும்போது அவரே சொன்னார், விஜயகாந்துக்கு ஆட்கள் சின்சியராக காசை பற்றி எதிர்பார்க்காம வராங்கிற கருத்தை சொன்னார். அதே இது சபா ராஜேந்திரனும் அந்த கருத்தை சொன்னார். திமுகவில் பெரிய கருப்பன் சிவகங்கை மாவட்ட அமைச்சர், அவரும் ஸ்டாலின் லாயலிஸ்ட்டு. ஸ்டாலின் முதல்வரான தான் ஆகிறதான் எங்களுக்கு இதுன்னு நிற்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு ஸ்டாலினோட விசுவாசி. அவரும் தேமுதிகவோட இந்த பங்களிப்பை சொன்னார். அதே மாதிரி
பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர் தொகுதியிலையும் தேமுதிக பங்களிப்புங்கிறது சொல்கிறாங்க. இன்னும் பலரும் ஊடகத்தில் வந்து தேமுதிக அறவிழுக்காடுன்னு சொன்னவங்க எல்லாம் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அம்மையாரோட அந்த பிரச்சாரமும் அந்த கட்சி தொண்டர்களோட பங்களிப்பு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. எந்த கூட்டம்னாலும் தலையில் துண்டை கட்டிட்டு வந்துடுவாங்கிற கருத்தை சொல்கிறாப்புல. ராஜ்யசபா எம்பியும் திமுக மாவட்ட செயலாளர் இருந்தவருமான அண்ணா MC பாலனும் முன்னாடியே சொல்லுவார், அந்த ஊரில் அவங்களுக்கு ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயும் அவங்களுக்கு குறிப்பிடத்தக்க வாக்கு இருக்குன்னு சொல்லுவாப்புல. ஸோ கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி 2.7 விழுக்காடு எடுத்த தேமுதிகவும் உள்ள வருது. ஸோ திமுக அணியோட ஸ்ட்ரென்த்து ஓபிஎஸ் தொடர்பாட்டு 2 ரெட்டலை வாக்காளர்கள் உதயசூரியனுக்கு போட்டதை நானே நேரடியாகவே கேட்டேன். அதில் ஒருத்தர் எங்கள் குடும்பத்தில் உள்ள 8 ஓட்டு ரெட்டைலை தாண்டி போட மாட்டோம், இதோட ஓபிஎஸ்ஸை எடப்பாடி இது பண்ணனால உதயசூரியனுக்கு போட்டானார். ஒரு திரைப்பட இயக்குனர், வளர்ந்து வரக்கூடிய ஒரு தம்பி, விருதுநகர் சார்ந்தவர், அவரும் ஓபிஎஸ் இதுக்காக ரெட்டலைக்கு வாக்களித்தவங்க உதயசூரியனுக்கு வாக்களித்த இதை சொன்னாப்புல. மேலும் ஜீவிதா நாச்சியாருக்கு வந்து ரெட்டலை வாக்காளர்கள் சசிகலாவுக்கு கேண்டிடேட்டுக்கு திருமங்கலம் தொகுதின்னு நினைக்க வாக்களித்ததை சொன்னாப்புல. எனவே ஸ்டாலினோட பலம்ங்கிறது 51 விழுக்காடு. கே செல்வகுமார் மூலமாக முத்திரையர் வாக்கு வந்து தொகுதிக்கு 5000 to 7000 வரை கூடுதலாக வருதுங்கிறத பெரிய கற்பனையாகிட்ட பேசும்போது சொன்னார். பெரிய வாக்கு சதவீதம் சொன்னார். ஸோ அவர் அடுத்தால எஸ்டிபிஐக்கு வந்து அமைப்பு பலம் ஆர்கனைசர்ஸ் உண்டு எல்லா இடமே தமிழ்நாடு ஃபுல்லாக. அடுத்து அகமுடையார் சமூகத்தை குலத்தோர் புலிப்படை எல்லாரையும் பிரதிபடுத்தினாலும் அகமுடையார் சமூகத்தை சேர்ந்த சகோதரர் கருணாசு, இப்படி தமிமுன் அன்சாரி, இப்படி எல்லாம் சேர்ந்து 51 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு அணிக்கு தலைவராட்டு முக ஸ்டாலின் வழங்குறாரு. இன்னொருத்தர் வந்து 40 எடுக்கிறதே கஷ்டம். இப்போ நீங்கள் இந்த 51 எவ்வளோ குறைஞ்சி போகும்னு சொன்னால், ஒரு ஆளுங்கட்சி அதிகார பலத்தில் இருக்குது, 5000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. 1000 ரூபா எல்லாருமே 2000 எல்லாம் ஒரு சிலர் கொடுத்துருக்குறாங்க, மற்றபடி 1000 ரூபா 3000 5000லாம் கொடுத்துருக்காங்க. பணப்பட்டுவாடா புதுசாக நடந்துக்கூடிய ஒரு கட்சி 51 விழுக்காடுல இருந்து ஒரு 6 விழுக்காடு வேணால் குறையலாம். 45ங்கிறது என்னோட கணிப்பு. அதிகபட்சம் ஒரு 8-9 விழுக்காடு குறைஞ்சாலும் 42 விழுக்காடு வாக்கு பலத்தோட திமுக அணி நிற்கும். திமுகவோட பேசிக் ஸ்ட்ரென்த்தே வந்து 2016 40 விழுக்காடு வந்துடுச்சு. அது பிறகு கூட சிபிஎம், சிபிஐ, மதிமுக, இது தேமுதிக மற்ற எல்லா கட்சியும் சேர்த்தாலும் பேசிக் அடிப்படை ஸ்ட்ரென்த்தே வந்து ஒரு 43 எல்லாம் தாண்டி வரக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. இவங்க எந்த ஸ்ட்ரென்த்தை வந்து எந்த தேர்தலையும் குறையலை. 45 விழுக்காடுக்கு கீழே எந்த தேர்தலையும் குறையலை. அதே வேளையில் கமல்ஹாசனால, தினகரனால, ஓபிஎஸ்ஸால, அண்ணாமலையால, சீமானால எல்லாராலையும் பாதிக்கப்பட்டு 20 விழுக்காடுக்கு போனது எடப்பாடி பழனிசாமி. திமுக அணி தொடர்ந்து போயிட்டே இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இருந்த தேமுதிகவே விட்டுட்டு போயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அணி என்டிஏ பிஜேபி வெட்டிக்கிட்டு ஓட்டுறாங்க. இப்போ வெட்டிக்கிட்டு ஓட்டுறதுனால தான் விஜய் உள்ள போகிறாரு. 18 விழுக்காடு வாக்குக்குள்ள விஜய் போகிறாரு. இந்த 18 விழுக்காடு அண்ணாமலை வாக்குக்குள்ள தான் விஜய் போகிறார். அப்போ இந்த வாக்கு எடப்பாடிக்கு போனாதானே அவர் வந்து ஒரு 40 விழுக்காடு வர முடியும். அதிலே இந்த இவருக்கு வாக்குலேயே வந்து விஜயை வந்து என்டிஏ வாக்குக்குள்ள ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு எடுத்துடுறாரு. 8 விழுக்காடு எடுத்துட்டாலும் கூட எடப்பாடிக்கு பலம் 30 போயிருது. அது பிறகு எடப்பாடி கிட்ட இருந்து ஒரு 5 விழுக்காடு எடுத்துடலாம். அப்போ எடப்பாடிக்கு பலம் 25 போயிருது. அப்போ உங்களுக்கு 25 to 30 ரேஞ்சில் தான் எடப்பாடி பழனிசாமியே நிற்கிறாரு. சசிகலா பாதிப்பு, ஓபிஎஸ் பாதிப்பு, தென் ராமதாஸ் பாதிப்பு எல்லாமே வந்து டு த மேக்சிமம் அவர் சைடு 30 தாண்ட முடியாது. அண்ணாமலை பாதிப்பு 30 தாண்டதுக்கு வழியில். சீமான் பாதிப்பு எல்லாமே அவர் சைடு எடப்பாடிக்கு வந்து 30 தாண்ட முடியாது. இதுவரை இன்னொரு தலைவரால் ஸ்டாலின் வந்து பாதிக்கப்படலை. சரி, இப்போ விஜயால் பாதிக்கப்படுவார்னே வச்சுக்கிடுவோம். விஜய் பெரிய சக்தி, பெரிய பாப்புலர். அப்போ அவர் பாதிப்பு அடைகிறாருன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 5 விழுக்காடு ஓட்டு பாதிச்சிடலாம் ஸ்டாலின்ட்ட இருந்து. இல்லை எத்தனை விழுக்காடு பாதித்தாலும் அந்த இது வந்து 0வில் இருக்கக்கூடிய விஜய்க்கு தான் வருது. அது ஸ்டாலின்ட்ட வந்து ஒரு 8 விழுக்காடு இருந்து வைங்க. என்டிஏல இருந்து ஒரு 8, 16. இங்கே எடப்பாடியில் வந்து 5, மீதி எல்லாரும் சேர்ந்து எடுத்து போட்டா கூட ஒரு 25க்குள்ள தான் விஜய்க்கு வரும். 25 வச்சு நீங்கள் சீட் கன்வெர்ட் பண்ண முடியாது. புரியுது. 25 வச்சு சீட் கன்வெர்ட் பண்ண முடியாது.
ஸ்டாலின்கிட்ட ஒன்றும் பெருசாக பாதிப்பு ஏற்படுத்த முடியாமல் கூட 8 விழுக்காடு ஸ்டாலின்கிட்ட பாதிப்பு ஏற்படுத்திடுவாருன்னு. வெற்றியில் இருக்கிறாரு, அதிகாரத்தில் இருக்கிறாரு. விஜய் அவர்கிட்ட இருந்து வந்தவர் இல்லை, அவரை எதிர்த்து தான் களமாடுறாருன்னா அவ்வளோ வாக்கு பாதிப்படையதுக்குள்ள சாத்தியக்கூறுகள் குறைவு. கிறிஸ்தவர் வெள்ளாளருங்கிற ரெண்டு இதில் பாதிப்படைய செய்திருவாருன்னா கூட ஒரு 8 வந்து அதிகபட்சம் தான் போடுறேன். அப்படினாலும் 42 இருக்கக்கூடிய ஸ்டாலினை விஜயால நெருங்க முடியாது. சீட் கன்வர்ஷன் பண்ணதுக்கு விஜயால பாதிப்படையக்கூடிய எடப்பாடியால நெருங்க முடியாது. அண்ணாமலை எடுத்த ஓட்டு வராதுங்கிற லெவலில் எடப்பாடியால் நெருங்க முடியாது. சசிகலா பாதிப்பால, டாக்டர் ராமதாஸ் பாதிப்பால, இது எல்லாம் எடப்பாடியாலும் நெருங்க முடியாது. அதே வேளையில சீரோவில் இருந்து ஏறி வரக்கூடிய விஜயால நெருங்க முடியாது. அப்போ 2வது இடத்துக்கு தான் யாருக்குன்னு போட்டி. முதல் இடம் ஸ்டாலினுக்கு தெளிவா இருக்கும். இதுதான் யதார்த்த உண்மை. இதைத்தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். சார், எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அந்தந்த கட்சியின் தலைவர் வந்து ஓய்வு எடுக்க போயிருக்காங்க. விஜய் வந்து திருச்செந்தூர் போயிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ மே 18 இன எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கான வேலைகளை வந்து தொடங்கியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இன எழுச்சி பொதுக்கூட்டம் தான் சீமானுக்கு அந்த கொள்கைக்குள்ள வந்து வீரியமான விதை. அந்த அவரோட அடிப்படை அதுதான். ஸோ அந்த இன எழுச்சிங்கிறத வந்து யார் விட்டாலும் விடலைனாலும் சீமான் விட மாட்டார். விஜய் அதில் வந்து ஒரு போலி நாடகத்தை போட்டார். ஆள போகிறான் தமிழன்னாரு. பட் அவரோட நடவடிக்கைகள் எல்லாமே வந்து பிறமொழியாளர்களை திருப்திப்படுத்துறதுதான் இருக்குது. இது ஒரு ஷோவுக்காக தான் தமிழக வெற்றி கழகம் சொன்னாரே தவிர அவர் இன்னொரு திராவிட கட்சியை தான் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள பிரபாகரன் இதை வந்து நாளைக்கு விஜய் முன்னெடுக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் கம்மி. மே 17. ஏன்னா அவர் வந்து ராகுல் காந்தியையும் இந்த சோனியா குடும்பத்தையும் அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டையும் நம்புறாரு. இப்போ தமிழ் தேசியமா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக போராடுறதாங்கிறதா இப்போ களம். அதில் சீமானும் இனிமேல் வந்து தமிழன்னு ஓடுற கிறிஸ்டின் முஸ்லீம் போடுங்கிறதுல தெளிவாக இருக்கணும். அதில் அப்பீஸ் பண்ணுறதுல சீமானுக்கு எந்த லாபமும் வராதுங்கிறதான் என்னோட கருத்து. இப்போ ஆர்எஸ்எஸ்காரர் ரவீந்திர சாமி சொல்கிறான்னு கூட சொல்லுவாங்க. பட் நம்ம சீமான் ஒரு பெரிய தலைவர். அன்னப்பறவை மாதிரி பாலில் உள்ள தண்ணியும் பாலையும் பிரித்து பார்க்க தெரியாதவர்கள் புரிஞ்ச ஒரு தலைவர் தான். நம்ம கருத்தை பொதுவெளியில் கூட அதை நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு தான் முக்கியம்னு 2009 அந்த இது வரும்போது சோனியா காந்தியை வச்சு அந்த இன அழிப்பு காரணமான சோனியா காந்தியை வச்சு பப்ளிக் மீட்டிங் போட்டாங்க கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். அதில் வந்து 27 சீட் வரை அவங்க ஜெயித்தாங்க. அப்போ அந்த ஓட்டர்ஸுக்கு வந்து இன அழிப்பை விட பாஜக எதிர்ப்பு தான் முக்கியங்கிறதுல அவங்க இருக்காங்கங்கிறது தெளிவாக 2009 தெளிவாச்சு. 2009 திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய தமிழ் உணர்வாளர்கள் தான் காங்கிரஸ் கூட யார் நிற்கிறான்னு அந்த வாக்குகளை வந்து ஓரளவு காங்கிரஸ் நிற்கிறதுல அதிமுகவுக்கு ஆதரவாக போட்டாங்க. 8 தொகுதிகளில் காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த தமிழ் இனம்ங்கிறது வந்து தமிழன்னு வரக்கூடிய கிறிஸ்டின் முஸ்லீம் வரட்டு அவனுக்காக போட்டு என்ன ஸ்பெசிஃபிக்காக பொலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல வந்து பெரிய ஒரு கெயின் வராது. முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலை சொல்றாரு, பாராட்டக்கூடியவங்க பாராட்டுறாங்க, தெளிவாக நின்று உறுதியாக இருக்கிறவங்க சொல்றாரு. கிறிஸ்தவ கல்லறை தோட்டங்களில் தலித் கிறிஸ்தவர்கள் பரையர் தேவேந்திரன் இவங்களுக்கெல்லாம் அநீதி, சர்ச்சில் அநீதிலாம் பேசட்டு. பட் இந்த தமிழனுங்கிறதுல தமிழன்னு வந்தா அவனோட மற்ற திமுக அதிமுக பண்ணக்கூடிய அரசியல், விஜய் பண்ணக்கூடிய அப்பீஸ்மெண்ட் அரசியலை வந்து சீமான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய கருத்தியல் அரசியலை மட்டும் முன்னெடுத்துட்டு போனா போதும். கமலஹாசன் 2வது தேர்தலில் தட்டி தூக்குன மாதிரி, டிடிவியை 2வது தேர்தலில் தட்டி தூக்குனது மாதிரி, அண்ணாமலை 2வது தேர்தலில் களத்துக்குள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி சீமான் களத்துக்குள்ளே நிற்கிற மாதிரி விஜய் 2வது தேர்தலில் தட்டி தூக்கிட்டு போட்டு போயிடலாம். ஏன்னா முதல் தேர்தலில் விஜயை பற்றிய வால்யூம் செல்வ பிறந்தையெல்லாம் 27 to 30 வருங்கிற அளவுக்கு பெருசா சொல்லக்கூடிய ஒரு ராகுல் காந்தி இவர் பிரவீன் சக்கரவர்த்திலாம் சொல்லக்கூடிய போது நம்ம அதை குறைச்சி மதிப்பிடாண்டா பெருசாட்டே வருதுன்னு வச்சுக்குவோம். அது புற்றிசல் ஓட்டு தான், நீர்க்குமிழி ஓட்டு தான், ஒன் டைம் ஓட்டு தான், காளான் ஓட்டு தான். அது ஒரு போதையில வந்த ஓட்டு தான் விஜய் முதல்வருங்கிற இதுல. அது நாளைக்கு பார்லிமெண்ட்லேயே பிரெமிஷியல் கேண்டிடேட் இல்லைன்னா விஜய் தட்டி தூக்கி போட்டுட்டு போயிடலாம். அந்த ரெண்டாவது எலெக்ஷன்ல இந்த முதல் எலெக்ஷன்ல பண்ணக்கூடிய இந்த பம்மாத்து இந்த கெடுபிடி இதெல்லாம் விஜயால பண்ண முடியாது. ஸோ சீமான் ஸ்டெடியான தலைவர், கன்சிஸ்டான தலைவர், உறுதியான தலைவர்னு சொல்லும்போது அவர் வந்து மே இன எழுச்சி மாநாட்டில் தமிழனுங்கிறத முன்னிறுத்தி தமிழர் இஷ்யூகளை ஹைலைட் பண்ணி வரும்போது கமலஹாசன் தினகரன் சூழ்நிலையால் அண்ணாமலை களத்துக்குள்ளே வரவிடாமல் டெல்லி பார்த்துக்கிட்டாங்க. தாண்டி போன மாதிரி விஜயும் வந்து செகண்ட் செட்டில் வந்து தெளிவாக சீமான் தாண்டினா கான்ஃபிடண்டாக இருங்கன்னு நானே சொல்கிறேன். விஜய் அதில் கோமாளித்தனம் விஜய் அதில் தப்பு பண்ணுவார். அந்த தப்புக்குள்ள இதில் சீமான் எழுதுவார். குறிப்பாக வெற்றி பெற்ற திமுக அணி தொடரக்கூடிய பட்சத்தில், ராகுல் ஸ்டாலின் கூட இருக்கக்கூடிய பட்சத்தில்
விஜய் வந்து பாராளுமன்ற தேர்தலில் பாய்காட் பண்ணதுக்கும் சிஏ எதிர்ப்புன்னு 2024 பாய்காட் பண்ணார்ல, அதே மாதிரி பாய்காட் பண்ணதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ சீமான் விஜயை பற்றி அதை பற்றியும் கவலைப்படாமல் 20-20 4 வரையும் அடிக்கிறேன். குறிப்பாக காங்கிரஸுக்கு இனப்படுகொலை அடித்து தள்ளுறேன், காங்கிரஸ் தமிழர் துறவத்தை அடித்து பண்ணுறேன், 4 வரையும் அடித்து பண்ணாருன்னா சீமானுக்கு தமிழ் தேசிய இது மேலும் அடுத்த கட்ட எழுச்சி வந்து பெரிய அளவில் இருக்கும். ஒவ்வொருத்தரையும் 2வது ரவுண்டு வீழ்த்தி தான் சீமான் எழும்பியிருக்கிறாரு. இப்போ விஜய் திமுக போட்டியை காலி பண்ணது சீமானுக்கு பெரிய லாபம். அந்த லாபத்தை பயன்படுத்தி சீமான் உள்ள புகுந்து அடிச்சு அறிய வேண்டியதான். கொள்கை ஐடியாலஜி இருக்கனால ஈஸியாக ஏற முடியும், தனிச்சு போட்டிகளில் தனித்தன்மை இருக்கனால ஈஸியாக ஏற முடியும். விஜய்க்கு மேக்சிமம் இதுதான். ஏன்னா விஜய் வில் கம் டவுன், சீமான் வில் கோ அப் பை ஹிஸ் ஐடியாலஜி அண்ட் கன்சிஸ்டன்ட் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். இன்னைக்கே தனிச்சுங்கிறத சீமானால சொல்ல முடியுது. விஜய் வந்து காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னா தேர்தலை பாய்காட் பண்ணதுக்கு தயங்க மாட்டார் மக்களவை தேர்தலில். ஸோ இந்த தன்னோட கொள்கையில உறுதியாக இருக்கக்கூடிய சீமானுக்கு இந்த தேர்தலில் எதிர்பார்த்த ஒரு வளர்ச்சி கிடைக்கலனாலும் அது வந்து 29 கிளீனாக காம்பன்சேட் பண்ணணும்னு உறுதியாக இருக்கிறேன். குறிப்பாக சார், நீங்கள் போன காலத்தில் சொல்லியிருந்த ஒரு விஷயம், இந்த தேர்தலில் விஜய்க்கு போகக்கூடிய வாக்குகள் எதிர்காலத்தில் சீமானை நோக்கி தான் பயணிக்கும், திரும்பி வந்து திமுக பக்கம் போகாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தீங்க. எதை மீன் பண்ணி சார்? விஜய்க்கு ஓட்டு ஆன்டி ஸ்டாலின் ஓட்டு தான். புரியுது. அந்த ஓட்டு மோடியை அண்ணாமலை ஏற்றுக்கிட்ட ஓட்டை தான் விஜய் எடுத்திருக்கிறாப்புல. ஆன்டி ஸ்டாலின்கிற மட்டும்தான் அந்த ஓட்டோட தன்மை. மக்களவை தேர்தல் வரும்போது ராகுலா மோடி அணி வரும். இப்போ மோடி கூட எடப்பாடியும் ஸ்டாலின் கூட ராகுலும் நின்றுட்டாங்கன்னா விஜய்க்கு ஸ்டாண்ட் இல்லை. ராகுலை இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணதுக்கு 24 பண்ண மாதிரி அவரு இல்லைன்னு சொல்லிட்டு போவார். அப்போ சீமான் தான் தொடர்ந்து தனிச்சு நிற்கிறாங்க. அதில் விஜய் எடுத்த ஓட்டுல பெரும்பகுதி சீமானுக்கு வரும். அல்லது விஜய் வந்து எக்ஸ்போஸ் ஆக நேரிடும். இவர் தன்னை முன்னிறுத்தி விஜய்ன்னு உங்க விஜய் வரணும்லாம் சொல்லி எடுத்து அவர் சினிமா பாப்புலாரிட்டியை மக்கள் சிறை கலைஞனை மேல உள்ள மதிப்பை பயன்படுத்தி வாட்ட அபிமானத்தை பெற்ற மாதிரி மக்களை வேலை பெற முடியாது. ஒன்று எடப்பாடியை ஒன்று ராகுல சொல்லி ஆகணும் காங்கிரஸை, அல்லது மோடியை சொல்ல இவர் வரமாட்டார். அவரு மோடியை சொன்னா அது கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வராது, நாளைக்கு மேலே வர முடியாது, ஸ்டாலின் தான் நிரந்தர முதல்வர்னு அவருக்கு தெரியும். அப்போ மோடியை ஏற்றுக்கிட்டு அவர் வரமாட்டார். ராகுல ஸ்டாலினே பிடிச்சிட்டாருன்னா பைகாட் பண்ணிட்டு போவார். சீமான் அப்படி இல்லை, 4 வரையும் அடித்து தெளிவாக இருக்கக்கூடியவர்னால இப்போவே வந்து எந்த கூட்டணி எதையும் எதிர்பார்க்காம 20க்கு 20 பெண்கள் 20 ஆண்கள் டிக்ளேர் பண்ணிட்டாரு. விஜயால அது செய்ய முடியாது. ராகுலை எதிர்பார்த்திருப்பாரு. ராகுல் வந்தா நின்றுவார். ராகுல் வந்தா ராகுல் வருவார், திருமாவளம் வருவாருன்னு அந்த இடத்துல நின்றுவார். ராகுல் வரலன்னு வைங்க, அவர் வந்து போல் பாய்காட் பண்ணிக்கிட்டு சிஏ எதிர்ப்பு ஏதாவது ஒன்றை சொல்லிக்கிட்டு ராகுல் எதிர்ப்பு, ராகுல் ஆதரவுக்கு மறைமுகமாக ஏதாவது சொல்லிட்டு விலகிடுவார். அந்த இடம் சீமான் தெளிவா ஏறி போயிடுவார். சார் எப்படினாலும் சீமான் இருப்பார். புரியுது. அவர் வந்து பிரைம் கேண்டிடேட் நம்பி இல்லை, காங்கிரஸும் பாஜகவும் தமிழகத்துக்கு செய்த துரோகத்தை நம்பி இருக்கிறார். அதை முன்னெடுத்து போவார். 2 தேசிய கட்சிகளும் நாட்டுக்கு தேவையில்லாத அணிவார். விஜய் வந்து பாஜக தான் கொள்கை எதிரி, காங்கிரஸ் நாட்டுக்கு தேவைங்கிறார். ஸோ அந்த இடத்துக்குள்ள இவர் தேவைன்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ், ராகுல் தான் காங்கிரஸ் தலைவர் ராகுல், மல்லிகார்ஜுன கார்கே, ப. சிதம்பரம், ஸ்டாலின் தான் எங்களுக்கு தேவை, அவர் தரது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட், இது ஒன் டைம் ஓட்டு, அதுவும் மாற்றுன்னு ஸ்டாலினுக்கு எதிரான மாற்றுன்னு வந்த மோடி ஓட்டு, மோடி அண்ணாமலை ஓட்டு, இது அடுத்த டைம் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா ஆகாதான்னு அவங்க சந்தேகப்பட்டுட்டாங்கன்னா ஸ்டாலின் கூட அவங்க நின்றுவாங்க. இவருக்கு ஒன் டைம் ஓட்டை நம்பி நிற்க மாட்டாங்க. இந்த ஒன் டைம் ஓட்டை செகண்ட் டைம் ஓட்டாட்ட ஆக்கணும்னா இவர் கூட்டணி இல்லாமலும் தனிச்சு நிற்கணும். அந்த இடம் சீமான் கிட்ட வசமா மாட்டிக்குவாரு. இவரை முன்னிறுத்தி அந்த எலெக்ஷன் நிற்க முடியாது. சீமான் தன்னை முன்னிறுத்தி நிற்பாரு, கன்சிஸ்டன்டா நிற்கிறாரு. 2வது ரவுண்ட்ல சீமான் கிட்ட மாற்றக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக தெளிவா இருக்கு. சீமான் கான்ஃபிடண்டா இருக்காரு. நீ காலையில பேசினேன், அடுத்த ரவுண்ட்ல கமலஹாசன் திராவிட தட்டி போட்ட மாதிரி இவரையும் தட்டி தூக்கி போட்டுட்டு போயிடலாங்கிறதுல சீமான் வந்து ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கிறாரு. இந்த தடவை எப்படி வந்தாலும் வரட்டுங்கிற கணத்துல தான் அவரு பேசுறாரு. ஸோ இவரோட முடிவுங்கிறது ராகுலுக்கு முடிவை பொறுத்து இருக்குது. சீமானுக்கு முடிவுங்கிறது யார் என்ன முடிவு எடுத்தாலும் ராகுல், மோடி, திமுக, ஸ்டாலின், எடப்பாடி 4 வரையும் பிளஸ் விஜய் களத்தில் இல்லைன்னா விஜய் களத்தில் இல்லைன்னா விட்டுறலாம், எல்லாத்தையும் அடிச்சுன்னு அனுப்பணும் அவரு தெளிவா சீமான் இருக்கிறார். ஸோ செகண்ட் ரவுண்ட் வந்து சீமான்ட கிளாரிட்டி இருக்கு, கன்சிஸ்டன்சி இருக்கு. விஜய் கிட்ட கிளாரிட்டி கன்சிஸ்டன்சி இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக 4 வரையும் அடிக்கிறாரு. இன்னைக்கு ஒன் டைம் ஓட்டு, புற்றீசல் ஓட்டு, காளான் ஓட்டு, நீர்க்குமிழி ஓட்டு எடுத்து வச்சிருக்கக்கூடிய விஜய் தெரிஞ்சு போவோம் எவ்வளவு இருக்கட்டு, அவர் வந்து காங்கிரஸ் எதிர்க்க மாட்டார். அப்போ திராவிட கட்சிகள் காங்கிரஸுக்கு ஜாலரா அடிச்சனால தான் நாட்டில் பல கஷ்டங்களுக்கு காரணம். திராவிட கட்சிகள் பாஜகவுக்கு ஜாலரா அடிச்சதுலையும் கஷ்டங்களுக்கு காரணம் சீமான் சொல்றாரு. அப்போ சீமான் 4 வரையும் எதிர்த்து, திராவிடத்தை எதிர்த்து, ஸ்டாலினை எதிர்த்து
தெளிவாக நிற்பார். விஜய் காங்கிரஸ் கூட்டணி கிடைக்கலன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனையும் பாய்காட் பண்ணிடுவார். 4 வரையும் இது பண்ணு துணிஞ்சு நிற்கிறார், கன்சிஸ்டண்டான பண்ணு நிற்கிறார். என்ன ஓட்டு வருதுங்கிறது ரெண்டாவது விஷயம். பல்லர்களுக்கு தெளிவாக நேரத்துக்கு நன்றி சார்.